இந்த பொசிஷன்ல பிளாக் ஒயிட்டுக்கு செக் வச்சிருக்காங்க. சோ ஒயிட்டால இந்த கேமை டிரா பண்ண முடியும். ஆனா மெட்டீரியல் அப்ல இருக்கும் அப்படிங்கறதுனாலையும் அடுத்த மூவ்ல செக்மேட் ஆக போகுது அப்படிங்கறதுனாலையும் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தா ஒயிட் இந்த கேமை லாஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கிங்க H5 ஆர் H3ல மூவ் பண்ணா மட்டும் இந்த கேம் டிராவ் ஆகும். ஒருவேளை G5னு மூவ் பிளே பண்ணா இது ஒரு பிளண்டர் மூவா கன்சிடர் ஆகும். ஏன்னா இங்க G5 பிளே பண்ணும்போது பிளாக்கால 3 மூவ்ஸ்ல ஒயிட்டுக்கு செக்மேட் வைக்க முடியும். சோ இப்போ பிளாக் பான் புஷ் பண்ணி செக் வச்சாங்கன்னா சோ இது பிளாக் பண்ற ஒரு பிளண்டரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் 7 மூவ்ஸ்ல ஒயிட் பிளாக்கு செக்மேட் வைப்பாங்க. இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கிற இந்த பொசிஷன்ல இங்க ஒயிட் கிங் G5 அப்படின்னு ஒரு பிளண்டர் மூவ் பிளே பண்றாங்க. சோ இப்போ பிளாக் பிளே பண்ணக்கூடிய கரெக்டான மூவ் குயின் இன்டு F4 செக். சோ இப்போ ஒயிட் கிங்கால H5 H4ங்கிற இந்த ரெண்டு மூவ் மட்டும்தான் பிளே பண்ண முடியும். ஒருவேளை இங்க H5 பிளே பண்ணாங்கன்னா பான் G5 செக். ஒருவேளை குயினை வச்சு இங்க பான் டேக்ஸ் எடுத்தாங்கன்னா இங்க ஒன் மூவ் மேட். H3 பிளே பண்ணாலும் இங்க F3 மேட். H4 பிளே பண்ணாலும் இங்க H2 ஒன் மூவ் மேட். இந்த பொசிஷன்ல G5ங்கிற ஒரு பிளண்டரை ஒயிட் பிளே பண்ணனால இந்த கேமை லாஸ் பண்றாங்க. G5க்கு ஆல்டர்னேட்டா H5 ஆர் H3 பிளே பண்ணிருந்தாங்கன்னா இந்த கேம் கம்ப்ளீட்டா டிராவா இருக்கும். ஏன்னா இப்படி பிளே பண்ணும்போது பிளாக்கு செக் வைக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா பிளாக் செக் வைக்காம ஒரு மூவ் மிஸ் பண்ணாலும் சோ இங்க ஒன் மூவ்ல ஒயிட்டுங்க செக்மேட் பண்ணுவாங்க. இந்த பொசிஷன்ல பிளாக் ஒயிட்டுக்கு செக் வச்சிருக்காங்க. சோ ஒயிட்டால இந்த கேமை டிரா பண்ண முடியும். ஆனா மெட்டீரியல் அப்ல இருக்கும் அப்படிங்கறதுனாலையும் அடுத்த மூவ்ல செக்மேட் ஆக போகுது அப்படிங்கறதுனாலையும் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தா ஒயிட் இந்த கேமை லாஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கிங்க H5 ஆர் H3ல மூவ் பண்ணா மட்டும் இந்த கேம் டிராவ் ஆகும். ஒருவேளை G5னு மூவ் பிளே பண்ணா இது ஒரு பிளண்டர் மூவா கன்சிடர் ஆகும். ஏன்னா இங்க G5 பிளே பண்ணும்போது பிளாக்கால 3 மூவ்ஸ்ல ஒயிட்டுக்கு செக்மேட் வைக்க முடியும். சோ இப்போ பிளாக் பான் புஷ் பண்ணி செக் வச்சாங்கன்னா சோ இது பிளாக் பண்ற ஒரு பிளண்டரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் 7 மூவ்ஸ்ல ஒயிட் பிளாக்கு செக்மேட் வைப்பாங்க. இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கிற இந்த பொசிஷன்ல இங்க ஒயிட் கிங் G5 அப்படின்னு ஒரு பிளண்டர் மூவ் பிளே பண்றாங்க. சோ இப்போ பிளாக் பிளே பண்ணக்கூடிய கரெக்டான மூவ் குயின் இன்டு F4 செக். சோ இப்போ ஒயிட் கிங்கால H5 H4ங்கிற இந்த ரெண்டு மூவ் மட்டும்தான் பிளே பண்ண முடியும். ஒருவேளை இங்க H5 பிளே பண்ணாங்கன்னா பான் G5 செக். ஒருவேளை குயினை வச்சு இங்க பான் டேக்ஸ் எடுத்தாங்கன்னா இங்க ஒன் மூவ் மேட். H3 பிளே பண்ணாலும் இங்க F3 மேட். H4 பிளே பண்ணாலும் இங்க H2 ஒன் மூவ் மேட். இந்த பொசிஷன்ல G5ங்கிற ஒரு பிளண்டரை ஒயிட் பிளே பண்ணனால இந்த கேமை லாஸ் பண்றாங்க. G5க்கு ஆல்டர்னேட்டா H5 ஆர் H3 பிளே பண்ணிருந்தாங்கன்னா இந்த கேம் கம்ப்ளீட்டா டிராவா இருக்கும். ஏன்னா இப்படி பிளே பண்ணும்போது பிளாக்கு செக் வைக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா பிளாக் செக் வைக்காம ஒரு மூவ் மிஸ் பண்ணாலும் சோ இங்க ஒன் மூவ்ல ஒயிட்டுங்க செக்மேட் பண்ணுவாங்க.